இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 15 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே நருட்டோ அவனோட சக்ராவை ரிலீஸ் பண்ணுவான். அந்த காக்காவா இருக்கிற இல்யூஷன்ஸ் எல்லாமே டிசப்பியர் ஆகும். நருட்டோ நல்லா வளர்ந்துட்டான், இருந்தாலுமே ஒரு நல்ல லெவலில் இருக்கான்லாம் சொல்ல முடியாது அப்படின்பா இட்டாச்சி. திடீர்னு பார்த்தா அந்த குரோவா வந்த எல்லாமே ஷுரிகன்ஸாக மாறும். நருட்டோ மேலே படும். இதெல்லாம் வலிக்குது, இருந்தாலுமே இது எதுவுமே உண்மை இல்லை, இது எல்லாமே கென்ஜுட்சுல தான் நடக்குதுன்ட்டு இருப்பான். இட்டாச்சியோட ஷரிங்கான காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா நருட்டோவோட முகத்தில் இருக்க தோல் எல்லாமே உறிஞ்சு போகும். நருட்டோ நருட்டோ அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்டு இருக்கும். யாரா சாஸ்கே வாய்ஸ் மாதிரி இருக்குன்ட்டு பார்க்கும்போது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல நருட்டோ அப்படின்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோவோட பாதி முகத்துல சாஸ்கே இருப்பான். நருட்டோவோட டோட்டல் கான்சென்ட்ரேஷனுமே உடையும். நருட்டோவோட ரைட் ஹேண்டே அவனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கும். சாஸ்கே போன தடவை உன்னை கொல்லாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல நருட்டோ அந்த பிளாஷ்பேக்ல நடந்த விஷயங்களை எல்லாம் திங்க் பண்ணி பார்ப்பான். நருட்டோவோட வயிற்றுல இருந்து திடீர்னு பார்த்தா சக்குரா வருவா. சாஸ்கே என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்ன, உன்னை நம்பினது தப்பா போச்சு அப்படின்பா. நருட்டோல ரொம்பவுமே ஷாக் ஆவான். திடீர்னு பார்த்தா நருட்டோவோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ககாஷியோட தலை வரும். உன்னால உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட காப்பாற்ற முடியல அப்படின்பாரு. நான் உன்னை நிறைய நம்பினேன், மொத்தமாவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்பாரு. திடீர்னு பார்த்தா காராவோட வாய்ஸ் கேட்கும். நருட்டோவோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க உள்ளங்கையில அவனோட கண்ணு தெரியும். நீ உன்னோட சந்தோஷத்தை மட்டுமே அச்சீவ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நருட்டோவோட கண்கள்ல தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே கென்ஜுட்சு தான் இருந்தாலும் அப்படின்ட்டு இருக்கும் போது சக்குரா உன்ன போய் நம்பினே அப்படின்பா. ககாஷி நீ மொத்தத்துல டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படின்பாரு. காரா நீ மட்டும் லக்கியான பர்சன் தான்டா அப்படின்பா. இந்த தடவை உன் கதையை கண்டிப்பா முடிப்பேன் அப்படின்பா சாஸ்கே. நருட்டோவோட ரைட் ஹேண்ட் அவனோட கழுத்தை நெரிக்குது இல்லையா, அந்த ஒரு பெயின்லயே பாத்தீங்கன்னா அவனுக்கு பிளட் வர ஆரம்பிச்சிரும். இது கென்ஜுட்சுன்னு தெரியுது, இருந்தாலும் என்னால எதுவுமே பண்ண முடியலையேங்கிற கடுப்புலயே தான் நிப்பா நருட்டோ. பாஸ்ட்ல காட்டுவாங்க நருட்டோ யாராவது கென்ஜுட்சுல கேஸ்ட் பண்ணாங்கன்னா எப்படி தப்பிக்காதுங்க விஷயத்த இதுக்கு முன்னாடியே கத்துக்கிட்ட மாதிரி சீன்ஸ் பார்த்திருப்போம். தண்ணியில தானே கத்து வச்சிருந்திருப்பான், அதனால மொத்தமாவே ஈரமா இருப்பான். துணியில காய வைக்க உட்காந்துட்டு இருக்கும் போது தான் ஜிராயா கிட்ட எனிமியோட சக்ராவை விட அதிகமான சக்ராவை வந்து உடம்புல இருந்து ரிலீஸ் பண்றோம், ரைட்டு, அது ஃப்ளோவோட சக்ராவை டிஸ்டர்ப் பண்ணும், ஓகே, பட் ஆனா அப்பவும் அந்த கேஸ்டிங் பண்ற விஷயம் உடையிலினா என்ன பண்றது அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னா மொத்தமாவே கிவ் அப் பண்ணிரு அப்படின்பாரு. இதை கேட்ட நருட்டோலாம் அப்புறம் எதுக்கு நான் இத்தனை விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவான். அவங்க கூட காம்ரேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்பு. நீ கென்ஜுட்சுல மாட்டிருக்கப்ப அவங்க அவங்களோட சக்ராவை பயங்கரமா உடம்புக்குள்ள ரிலீஸ் பண்ணும் போது எனிமியோட சக்ரா ஃப்ளோ மொத்தமாவே உடஞ்சிரும். அப்படியும் நீ கென்ஜுட்சுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்பாரு. நருட்டோக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். பிரசன்ட்ல இருக்க நருட்டோக்குலாம் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். சக்குரா, ககாஷி, காரா, சாஸ்கேன்னு அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பர்சன்ஸ் அவனை ரொம்பவுமே கீழே பேசுறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த பாயிண்ட்ல நருட்டோ ககாஷி சென்சே, சக்குரா யாராவது எனக்கு கொஞ்சம் சக்ரா கொடுங்களேன் ப்ளீஸ், உங்களோட சக்ராவை கொஞ்சம் கொடுங்க அப்படின்பா. கென்ஜுட்சுல இருந்து ரிலீஸ் ஆயிருப்பான். பார்த்தா சக்குராவும் கிரானி சியோவும் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ககாஷி இட்டாச்சி விட்டு ரொம்ப தூரம் பின்னாடி வருவாரு. நருட்டோ நீ ஓகேவான்னு கேட்கும் போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான் நருட்டோ. சக்குரா நீ கென்ஜுட்சுல மாட்டிக்கிட்ட, நானும் கிரானி சியோவும் தான் எங்களோட சக்ராவை யூஸ் பண்ணி உன்னை கென்ஜுட்சுல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்பா. அவனோட ஷேடோ க்ளோன் என்னாச்சுன்னு கேட்கும் போது ஷேடோ க்ளோனா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன விஷயம் நடந்திருக்கும்னா நருட்டோ சும்மா தான் ரசங்கான் பண்ணி அடிச்ச மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சக்குரா சொல்லும் போது அப்ப நான் ஆல்ரெடி கென்ஜுட்சுல தான் இருந்திருக்கனா அப்படின்ட்டு ஷாக் ஆவான். கிரானி சியோக்குலாம் பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ற விஷுவல் ஜுட்சுவோட எக்ஸ்ட்ராடினரியா யூஸ் பண்றானேன்ட்டு தான் இருக்கும். ககாஷி இப்போ இது இறங்கி அடிக்க வேண்டிய நேரம், வா நருட்டோ சேர்ந்தே முடிப்போம் அப்படின்பாரு. நருட்டோ பேய் அடிச்ச மாதிரியே இருப்பான். சக்குரா கண்ணத்துல தட்டி முதல் வெளியே வா அப்படின்பா. வா நருட்டோ இவன் கதையை எப்படி முடிக்காதுன்னு சொல்றேன் அப்படின்பாரு ககாஷி. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ககாஷி அட்டாக் பண்ண போகும்போது இட்டாச்சி அவனோட ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். ககாஷி டாச் பண்றதை பார்த்துட்டு சக்குரா அவரு டாச் பண்ணிட்டாரு அப்படின்பா. அவன் இதை சிம்பிளா முடிக்க மாட்டான் அப்படின்ட்டு ககாஷி திரும்பி கத்துவாரு. ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சுவை யூஸ் பண்ணி இட்டாச்சிக்கு ஆப்போசிட்ல இருக்க 3 பேர்த்தையும் அட்டாக் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல அவங்க 3 பேருமே டாச் பண்ணிருப்பாங்க. பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும் இந்த ஏரியாவை சுத்தி. இந்த இடத்துல தி சீக்ரெட் வெப்பன் இஸ் கால்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இட்டாச்சி நோட்டீஸ் பண்ணும்போது ககாஷி அவரோட சிடோரியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவாரு. டாச் பண்ணிடுவான். மேல இருந்து நருட்டோ அட்டாக் பண்ணுவான் ரசங்கான யூஸ் பண்ணி. இட்டாச்சி மேல அடி விழுந்த மாதிரி இருக்கும். கிரானிச்சியோ அவங்க கதையை முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது சக்குரா நருட்டோ அப்படின்ட்டு கத்துவா. அந்த இம்பாக்ட்ல ஆன புழுதி எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா இட்டாச்சி அவனோட இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர்ந்த மாதிரியே ஃபீல் ஆகாது நமக்கு.
நமக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஜுட்ஸுவை கத்து வச்சிருக்கான் அப்படின்ட்டு இட்டாச்சி எப்படியா இருந்தாலும் அப்படின்ட்டு திரும்பி பார்க்கும்போது நருட்டோ சைட் காட்டுவாங்க. இவனை அவ்வளோ ஈஸியாலாம் முடிக்க முடியாது போல. கக்காஷியோட சிடோரிய ஒரு டைவர்ஷனா யூஸ் பண்ணி இட்டாச்சியை போட்டுறலாம்னு நினைச்சேன். அவன் சரிங்கான் தான் இங்க பிரச்சனையே. அவன் இன்ஸ்டன்டா அடுத்து நான் என்ன பண்ண போறேங்கிறத பாத்துறான் அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணும்போது இட்டாச்சியை வந்து ரசங்கான யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிப்பான் இல்லையா நருட்டோ, அது ஒரு குளோனா இருந்திருக்கும். திரும்பவுமான்ட்டு கடுப்பா இருப்பான். கக்காஷி கூட சேர்ந்து காம்பினேஷன் அட்டாக் பண்ணாம இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதை விட இவனை ஒரே ஷாட்ல முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பவர்ஃபுல் ஜுட்ஸு தேவைப்படுது. நான் அந்த ஜுட்ஸுவை ட்ரை பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணும்போது இட்டாச்சி சைட் காட்டுவாங்க. சுத்தி வர மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். சக்குரா நருட்டோ எங்க அவன் ஓகே தானா அப்படின்ட்டு திங்க் பண்ணுவா. இந்த பாயிண்ட்ல மிஸ்ட நோட்டீஸ் பண்ணிட்டு இது என்ன இன்னொரு கென்ஜுட்சுவா, ஹிடன் மிஸ்ட் ஜுட்சுவா அப்படின்ட்டு திங்க் பண்ணுவா. கிரானிச்சியோ கவலைப்படாத, இது கக்காஷியோட ஜுட்சு தான் அப்படின்பாங்க. சக்குரா ஷாக் ஆயிருப்பா. ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லுவாங்க சியோ. கக்காஷியோட பிரசன்ஸ் கிட்ட இருக்க உன் அட்டென்ஷனை மட்டும் தவிர்த்துறாத அப்படின்பாங்க. ஓகேன்பா சக்குரா. ஹிடன் மிஸ்ட் ஜுட்சுவா, இது ஒருத்தனை கென்ஜுட்சுல போடுறதுக்கு ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா? ஆனா ஷரிங்கான் பொசஸ் பண்ண எங்கிட்டதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கக்காஷி இந்த ஒளிஞ்சு புடிச்சு விளையாடுற இந்த குழந்தைக்கு கேம் எல்லாம் விட்டுறியா அப்படின்பாங்க இட்டாச்சி. கக்காஷி வெளியே வந்துட்டு ஓகே அப்படின்பாரு. கக்காஷி திடீர்னு அவரோட குனாய்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு. இட்டாச்சி டாஜ் பண்ணிட்டு ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். கக்காஷி மாட்டிக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. நருட்டோ அந்த கிரவுண்ட் கடியில இருக்க ஹோல்ஸை பார்த்துட்டு நீங்க எங்க போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கக்காஷி சென்சே, உண்மையாமே நீங்க ஆசம் அப்படின்ட்டு மனசுல திங்க் பண்ணுவான். இட்டாச்சிக்கு அடியில இருந்து பஞ்ச் பண்றதுக்கு வருவாரு. டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிடுவான். இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபயர் பால் சம்திங் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு பேடா ஃபீல் பண்ணுவாரு கக்காஷி. இந்த பாயிண்ட்ல இட்டாச்சி கக்காஷியோட ஷரிங்கானோட நேருக்கு நேர் பார்ப்பான். இந்த பாயிண்ட்ல கக்காஷி திரும்பவும் அந்த மாட்டிருப்பாரு. தலைவனோட உடம்பே பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா கக்காஷியோட கால்ல இருந்து நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கும். ரொம்பவுமே கஷ்டப்படுவாரு. இதை வெளியிருந்து பாக்குற கிரானி சியோ கிட்ட பாத்தீங்கன்னா சக்குரா கக்காஷி திரும்பவும் அந்த கென்ஜுட்சுல மாட்டிக்கிட்டாருன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்பா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நருட்டோ சிரிப்பான். இட்டாச்சி அவன் இந்த மாதிரியான ஹெட் ஸ்டைல் தான் கக்காஷி யூஸ் பண்ணுவாங்க விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணி வச்சிருப்பான். அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது என்னோட ஜுட்சு உங்ககிட்ட எந்த ஒரு எஃபெக்ட்டுமே பண்ணாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்பா. திடீர்னு பார்த்தா அந்த ஹோல்ஸ்ல இருந்து கக்காஷி வெளியே வருவாரு. எனக்கு தெரியும் நீ ஷேடோ க்ளோன் தான் அப்படின்பா இட்டாச்சி. காய் சைட் காட்டுவாங்க. சாமைஹாடாவை வச்சு கீசமே அட்டாக் பண்ண வரும்போது பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க விஷயத்த நோட் பண்ணுவான். அதுக்குள்ள காய் சென்சே கீசமேவோட வாயிலேயே மிதிச்சிருப்பாரு. 10-10 வந்து இது அதுவான்னு சொல்லி கேட்கும் போது ஆமான் மானேஜி கேம் முடிய போகுது அப்படின்பா லீ. காய் இந்த இடத்துல கன்செக்யூட்டிவா பஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இத ஆசா குஜாக்கு அப்படின்பாரு. லாஸ்ட் பஞ்ச் வைக்கும் போது கீசமே தண்ணிக்குள்ள விழுக போகும்போது பாருங்களேன் அவன் உடம்பு பூரா நெருப்பு பத்தின மாதிரி இருக்கும். தண்ணிக்குள்ள விழுந்துருவான். புகை மூட்டமா வருதுங்களா இந்த ஸ்டீம் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுத்தி இருக்க தண்ணி எல்லாமே எவாபரேட் ஆயிரும். பார்த்தா முடிஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது அப்படிங்கும் பார்க்கும். கக்காஷி நருட்டோ கிட்ட இட்டாச்சியும் என் க்ளோனையும் சேர்த்தி அடி நருட்டோ அப்படின்வாரு. இதோ வரேன் அப்படின்ட்டு வருவான். ஜிராயா கூட நருட்டோ ட்ரைனிங் போயிருப்பான் இல்லையா, அந்த பாஸ்ட காட்டுவாங்க. திரும்ப உன்னோட ரசிங்கான உன் ஸ்டைலுக்கு இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜிராயா. இப்பவே நான் அதை நல்லா தான் பண்றேன், இதுக்கப்புறம் அதையே இம்ப்ரூவ் பண்ணாட்டி வேற ஏதாவது ஜுட்சு சொல்லி கொடுங்க அப்படின்பா நருட்டோ. கவனமா கேளு, இந்த ரசிங்கான் உனக்கு உண்மையாமே போதுமான அளவுக்கு தான் இருக்கா அப்படின்பாரு. இன்ஃபேக்ட் ஒரோச்சிமாரு கூட அந்த பேட்டில் நடக்கும்போது அந்த 4 கண்ணன் கூட சண்டை போடும் போது என்னாச்சு ஞாபகத்துல இருக்கா இல்லையான்னு கேட்பாரு. நருட்டோ காபுட்டோவா அட்டாக் பண்றதுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ரசங்கான்ல இருந்து தப்பிச்சு நருட்டோவோட கால்ல அந்த ஸ்கேல்பல் ஜுட்சுவை யூஸ் பண்ணிருப்பான். ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டை டார்கெட் பண்ணி அடிக்காதே கஷ்டமா இருக்குன்னு திங்க் பண்ணிருப்பான் நருட்டோ அந்த டைம்ல. அதுக்கப்புறமா நீ என்ன செஞ்சு ஞாபகத்துல இருக்கான்னு ஜிராயா கேட்பாரு. காபுட்டோ குனாயை வச்சு அட்டாக் பண்ண வரும்போது அதை மொத்தமா அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சு இப்ப தப்பிடா பாக்கலாம்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஜிராயா நருட்டோ கிட்ட ஒவ்வொரு டஃப் எனிமியும் வரும்போது அவன் குனாயை வச்சு அட்டாக் பண்ணும்போது உன் கையை உள்ள விட்டு பொழந்துகிட்டு ரசங்கான் யூஸ் பண்ணி அப்படிதான் டிஃபீட் பண்ண போறியான்னு கேட்பாரு. அதுக்காக தான் புது ஜுட்சு கேட்கறேன் அப்படின்பா நருட்டோ. டேய் நருட்டோ, நான் அன்னைக்கு சொன்னது எல்லாத்தையுமே மறந்துட்டியா? இந்த இடத்துல சீரியஸா தான் பேசுறியா அப்படின்ட்டு. ரசங்கான் ஒரு ப்ரீசியஸ் கிஃப்ட் மாயிடா, இந்த ஜுட்சு 4th ஹோக்காகே நமக்கு விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அதை நான் மறக்கல அப்படின்பா நருட்டோ. ஜிராயா சிரிச்சுக்கிட்டே ரசங்கான கிரியேட் பண்ணது 4th ஹோக்காகே, அதை பர்ஃபெக்ட் ஜுட்சுவா மாத்திரக்கு ட்ரை பண்ணு. எனக்கு தெரிஞ்சு உன்னால மட்டும் தான் இந்த ரசங்கான இம்ப்ரூவ் பண்ணி உன்னோட ஓன் ஸ்டைல்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது என்னால என்னோட ஓன் ஒரிஜினல் ஜுட்சுவை பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஷாக் ஆவான் நருட்டோ. அதேதான், உனக்குள்ள இருக்க அந்த மேசிவான சக்கராவை யூஸ் பண்ணி எனிமீஸை அட்டாக் பண்ற வழியை பாரு, அதுதான் உன்னோட ஓன் ஒரிஜினல் ரசங்கான் அப்படின்னு சொல்லவும் என்னோட ஓன் ஒரிஜினல் ரசங்கான் அப்படின்பா. உன்னோட ரசங்கானை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உன்னோட சக்கராவை ரொம்பவுமே அதிகமா பில்ட் அப் பண்ணு. அந்த ட்ரைனிங்கிறது இன்னுமே ரண கொடூரமா இருக்கும். ஒன்ஸ் அதை மட்டும் நீ முடிச்சிட்ட அது உன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனாவே மாறிடும் ஜிராயா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இப்படி கூப்பிடுவோம் அப்படின்பாரு. பிரசன்ட்ல இருக்க நருட்டோ ஜெயண்ட் ரசங்கான் அப்படின்ட்டு கத்திட்டு வருவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோவோட கண்ணை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். 9 ஃபார்முக்கு வரும்போது அவனோட கண்கள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இதை பார்த்த சக்குரா அண்ட் கிரானிச்சியோலாம் ரொம்பவுமே ஷாக்கா இருப்பாங்க. நருட்டோவோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும்.
இட்டாச்சியோட வாயில இருந்து பிளட் வரும், இருந்தாலுமே சிரிப்பான். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான் நருட்டோ. காய் சைட் காட்டுவாங்க. இன்னுமே எனக்கு இவனை ஞாபகத்துக்கு வரலையே அப்படின்பாரு. லீ ஷாக் ஆவான். 10 இவன் உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரில பேசிட்டு இருந்தான் அப்படின்ட்டு உங்களுக்கு இவனை ஞாபகமே வரலையான்ட்டு கேட்பா. இங்க என்னமோ வினோதமா நடக்குதுன்ட்டு நெஜி அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். கீசமேவோட முகத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க. காய் சென்ஸ் அவனோட முகம் அப்படின்பாரு. டீம் கக்காஷி அண்ட் சியோ பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருப்பாங்க. கக்காஷி எனக்கு அப்பவே ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு காண்டாவா நருட்டோ. இது இவங்களோட ஒன் ஆஃப் த ஜுட்சுவா அப்படின்ட்டு சகுரா கேட்கும் போது அவன் அப்படின்பாங்க. சியோ காய் கிட்ட லீ இது என்னது அப்படின்ட்டு கேட்பான். ஏன்னா கீசமேக்கு பதிலா வேற ஒருத்தங்க இருப்பான். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், எனக்கு இவனை யாருன்னே தெரியாது அப்படின்பாரு காய் சென்ஸ். கக்காஷி சியோ கிட்ட உங்களுக்கு இவனை யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு. தெரியும், இவன் பேரு யூரா, எங்க வில்லேஜோட ஜோனின் அப்படின்பாங்க. இதை கேட்ட கக்காஷி நருட்டோ அண்ட் சகுரா 3 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் எபிசோடு தி சீக்ரெட் ஆஃப் ஜின்சுரிக்கி அப்படிங்கிற எபிசோட பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜோட நோட்டபிள் பீப்புள்ஸை பத்தி பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு பர்சனை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதேதான் நான் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஜிராயா, செக்ஸி பீஸ்ட், ஹேண்ட்ஸமான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் ஏத்திட்டு ஜிராயா வருவாரு. இங்க பாருங்க இடையிலாம் பூந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நருட்டோ பேசும்போது சேச்சே என்னோட இன்ட்ரோடக்ஷனை கொடு தம்பி அப்படின்பாரு. இவரு லீஃபோட 3 லெஜெண்டரி சனின்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லும் போது ஜிராயா ஆமா அப்படின்பாரு. 3rd ஹொக்காகேவோட டீம்ல இருந்திருக்காரு, 4th ஹொக்காகேக்கு டீச்சரா இருந்திருக்காரு அப்படின்ட்டு கக்காஷி சென்சை ரீட் பண்ற போரிங்கான புக்கோட ரைட்டர் அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது பொடியனுங்களுக்குலாம் என்னோட புக்கோட அருமை தெரியுமா அப்படின்பாரு ஜிராயா. சரக்கு, பணம், பொண்ணுங்கிற 3 விஷயமே ஷினோபி அவன் வாழ்க்கையில ரொம்பவுமே ஆசைப்படக்கூடாது, ஆனா அந்த கட்டுப்பாடு இந்த ஆளுக்கு கிடையாது அப்படின்பா. இங்க பாரு உன் மாஸ்டர் இப்படிலாம் பேசக்கூடாது, நான் தான் உனக்கு ரசங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்பாரு ஜிராயா. உங்களை நான் மதிக்கணும்னா முதல்ல என்கிட்ட இருந்து வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்பா நருட்டோ. நருட்டோ திரும்பி பார்ப்போம், ஒரு பொம்மை இருக்கும். யோ நீ கிளம்பிட்டியா, எங்க தாயா போன அப்படின்ட்டு நருட்டோ கடுப்போட நிப்பான். அந்த பொம்மைக்கு பின்னாடி தான் ஜிராயாவும் இருப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.